நம்ம நினைக்கிற போது ஒரு சில விஷயம் கிடைக்காது. ஆனால் நம்ம நினைக்காத போது எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ஒரு சில விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம எப்படி கடம்பு எடுக்கிறோன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் இன்றைக்கி இந்த பாலில் வந்து கேக் மாதிரி பண்ணாமல் பால்கோவா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். 2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரும்போது கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுகிட்டே இருக்கும் போது பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். திரிய ஆரம்பித்து பால் தனியாக பிரிஞ்சு பாலாடை வந்து கட்டி கட்டியாக நமக்கு தென்படும். அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா, நமக்கு தேவையான வெல்லத்தை நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை இடிச்சிட்டு கொஞ்சம் சுக்கு போட்டுட்டு அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பால் வந்து கெட்டி ஆரம்பிக்குது. நிறையா வந்து உங்களுக்கு அந்த ஏடாக வந்து கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணணுன்னா, அதை திறந்து பாருங்கள். தண்ணியாக கீழே இருக்கும். அந்த ஏடெல்லாம் சேர்ந்து மேலே வந்து நிற்கும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபில்டர் பண்ணினீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். ஏடுமெல்லாம் மேலே இருக்கும். அது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பால்கோவா மாதிரி இருக்கும். நம்ம அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம், பால்கோவா வந்து சாப்பிட்டுக்கலாம்.